வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். ஐ நோ மோர் தென் தட். ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஓகே, ஐம் ரியலி சாரி. நானும் ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்ட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். டே டைமில் அப்படின்னாக்கோ வீட்டில் ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். நைட் டைமில் அப்படின்னா அப்போ தான் எனக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டே. ஸோ கொஞ்சம் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 o'clock ஆகுது, மிட் நைட்டு. இப்போ தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐம் ரியலி சாரி. நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு காரில் தான் காட்டுறாங்க. லைக் இந்த சுமோ இருக்கும் இல்லையா, பொலேரோ, அந்த மாதிரி கார் தான். உள்ளார பார்த்தா நம்ம ஜெக்கியோட செஸ்ஸில் தான் அப்படியே மயங்கின மாதிரி கிடக்கிறாரு. இப்போ ஜெக்கி தான் அப்படியே பாட்டில் எடுத்து வாட்டர் கொஞ்சம் கையில் ஊற்றி அது அப்படியே டேவுடைய ஃபேஸில் அப்படியே கொஞ்சம் தெளிக்கிறாரு. டேக்கா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளியுது. டேமா ஏய் எந்திரடி டே அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி தான் டேவை எழுப்பிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேவா நான் எங்கே இருக்கேன், என்ன இது ஏய் ஜெக்கி நீ என்ன பண்ணுறீங்க, அம்மா நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம பிள்ளை அப்படியே காரு சுற்றி பார்க்குது. பார்த்தா காரில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தா நம்ம ஜிம்மந்தா உட்காந்துக்கிட்டு அப்படியே சோக கடலில் மூழ்கி போய் அந்த பக்கம் டோர் இருக்குள்ளையா, அந்த பக்கம் ஜன்னலுக்கு அப்படியே சாஞ்சிக்கிட்டு பட்டம்மா போயிட்டேடி, எப்படி நான் உன்னை திருப்பி பார்க்குவேன், அந்த ஊர் பக்கம் திருப்பி நான் காலை வச்சுருந்தேன், என்னை முடுக்கி கையில் என்ன கிடைக்குதோ அதுலேயே அடிக்குவாங்களேடி பட்டு, நான் எப்படியோ நான் பார்க்க இந்த நாசமாக போன நாய் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலேடி அப்பு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஆளுக்கெல்லாம் ஒரே ஒப்பாரி தான். சென்டரில் தான் நம்ம டே உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கம் டோர்கிட்ட நம்ம டேக்கு ஒன்றுமே புரியலை. என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. எனக்கு கோல்டு காஃபின்னு சரியாகவே இல்லை. ஓகேவா, இதில் மழையில் வேறு கொஞ்சம் நனைஞ்சிட்டேன்னா எனக்கு இன்னும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. ஐம் ரியலி சாரி. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டேவா அப்படியே சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா டே சென்டரில் இருக்காரு. நம்ம ஜெக்கி இந்த பக்கம், நம்ம ஜிமன் அந்த பக்கம். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஜெக்கியோடைய அக்காவுடைய ஹஸ்பண்டு அண்டு இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அப்படியே முன்னாடி பார்த்தா டிரைவர் ஒருத்தர் கார் ஓட்டிகிட்ருக்காரு. அங்கே ஒரு 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஒருத்தர் உட்காந்துட்ருக்காங்க, அவங்களுடைய மடியில் இன்னொருத்தர் உட்காந்துட்ருக்காங்க. பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே ஜென்ஸ் தான், லேடிஸ் எல்லாம் யாரும் கிடையாது. நம்மகிட்டே இதை சுற்றி பார்த்ததுமே ஃபுல்லாக தெரிஞ்ச ஆட்கள் யாருமே இல்லை அப்படின்னாக்க நம்ம டேக்கு தெரிஞ்சது நம்ம ஜேகே, ஜிமன் அண்ட் நம்ம ஜேகேவுடைய அக்காவுடைய ஹஸ்பண்டு. இவங்கள மட்டும்தான் தெரியுது 3 பேரை. மற்றபடி மீதி இருக்கிற யாரையுமே நம்ம டேக்கு தெரியாது. இந்த மாதிரி பார்த்ததுமே அப்படியே வெளியே பார்க்குறாரு. ஜன்னலுக்கு வெளியே எந்த ஊருன்னே தெரில. அது கார் பாட்டுக்கு அது மின்னல் வேகத்தில் போய்கிட்டு கிடக்கு. நம்ம டேக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏய் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க நீ, என்னை எங்கடா கூட்டிகிட்டு போகிற, பைத்தியமாடா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கத்த. இங்கே பாருடி பொண்டாட்டி, நான் அப்போவே சொன்னேன், நீ தான் என் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை படி தான் நான் கேட்பேன், என் வீட்டில் யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர சீனை போட்டுட்ருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். நானும் அதே மாதிரி உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் அப்பங்கிட்ட இங்கே பாருங்கள் சார், எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். உங்கள் அப்பங்காரன் என்ன பண்ணியிருக்கணும், ஓ அப்படியா தம்பி, சரிப்பா என் பையனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, சரிப்பா நீ ஒரு நல்ல வேலையில் நல்ல பார்க்க அழகாக லட்சணமாக தான் இருக்க, தாராளமாக உனக்கு நான் என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ப்பா, கடைசி வரையும் என் பையனை கண்காலம் பார்த்துக்கவில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டு உனக்கும் எனக்கு கல்யாணம் முடிக்க பார்த்துருக்கணும். உங்கள் அப்பா சொன்னான், சரிப்பா நான் உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனால் சொன்னதை செய்யலையே. என்கிட்ட உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் சத்தியம் அது இதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லூஸ் விட்ட நேரத்தில் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு. நான் கொஞ்சம் லூஸ் விட்ட நேரத்தில் உங்கள் அப்பா என்ன உனக்கு இன்னொருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறான். வருமா வராதா எனக்கு கோபம்.
எத்தனை வருஷம் சொல்லு, எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 7 வருஷம். 7 வருஷம் பின்னாடி, 7 வருஷம். இந்த 7 வருஷம் பின்னாடி நான் சுத்தாத நாளே இல்லை. தெருவில் போகிற நாயை விட மோசமாக உன் பின்னாடி நான் சுற்றினேன். அது உனக்கே நல்லா தெரியும். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறன்றதும் உனக்கு நல்லா தெரியும். நீ என்ன சொன்ன, எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ கழட்டிக்குவேன் அப்படி இப்படின்னா. சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ அப்படி வளர்ந்துட்ட. ஆனால் அவன் அப்பா சொன்னதை செஞ்சுருக்கணும்ல. தப்பு பண்ணிட்டான். அதுக்கு மேலே உங்கள் அம்மா உனக்கெல்லாம் என் பையனை கல்யாணமே கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். தப்பு இல்லை, தப்பு தானே? அதான் சரி, எவ்வளோ தூரம் போகிறாங்களோ போகட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு பெருசாக ஆப்பு வச்சுட்டு வந்தேன். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கே சொல்லிட்டு கிடக்க நம்ம டேக்கு அவ்வளோ ஷாக்கு. அதுக்காக இப்படி கடத்திட்டு வருவியா நீ? ஜெக்கின், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? விடன்ஸா எனக்கு கல்யாணம்டா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? இங்கே பாரு ஜெக்கே, என்னை கொண்டு போய் ஒழுங்கா எங்கள் வீட்லேயே விட்டுரு. இவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஒழுங்கா என்னை கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட விட்டுரு. இங்கே பாரு பொண்டாட்டி, நான் சொன்னது தான், புரிஞ்சதா? இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தானே வந்த, படு, சொல்லல சாஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாரு, டே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. பட் நம்ம டே அழுவுறது நம்ம ஜெக்கிவால் பார்க்க முடியாது. அதுக்காகவே இவ்வளோ நேரம் நீ தூங்கிட்டு தானே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேவுடைய தலையை அப்படியே நம்ம ஜெக்கியுடைய ஷோல்டரில் சாய்ச்சி வச்சுக்கிறாரு. பட் நம்ம டே வந்து அதெல்லாம் எதுவும் கண்டிக்கல. அவர் அப்படியே அந்த சாட்சி வச்சார் இல்லையா, அந்த தலையில் அப்படியே பிடிச்சி அப்படியே தட்டி விட்டுட்டுருக்காரு நம்ம ஜெக்கே. நம்ம டேவுடைய சீக்ஸில் அப்படியே தட்டி தூங்க வைப்போம்ல, அந்த மாதிரி அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காரு. பட் நம்ம டேக்கு கண்ட்ரோலே இல்லை, அழுகையாக வருது. நம்ம ஜெக்கேவா ரொம்ப நேரமாக ஓகே இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவன் இப்படி அழுதுட்ருக்கான், கொஞ்சம் நேரத்தில் சைலண்ட் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அது கண்டிக்காமல் வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. பட் கை வந்து அப்படியே தட்டி கொடுத்துட்டு தான் இருக்குது நம்ம டேவை தோலை சாய்ச்ச மாதிரி. பட் நம்ம டே கண்ட்ரோலே இல்லாமல் ஓவராக அழ ஆரம்பிச்சிட்டாரு, வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நம்ம ஜெக்கேவால் முடியல. அப்படியே பொறுமையாக ஓகே, கோவப்படக்கூடாது, கோவப்பட்டு அதுக்கு சேர்ந்து உட்காந்து அழுவான். டேமா, ஏய் உன்னதான் டே உண்டாட்டி, இங்கே பாரு, நான் வந்து கூப்பிட்றேன்ல அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே நம்ம டேவுடைய சீக்ஸ் அப்படியே பிடிச்சி மேலே தூக்குறாரு. பட் நம்ம டே கண்ணில் அவ்வளோ முட்டை பிள்ளைக்கு கண்ணில் ஒரே கண்ணீர். நான் தான் சொல்கிறல்ல அழுவாத, நான் எதுக்கு இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் என்ன உன்னை அப்படியே விட்டுருவேனா என்ன, சொல்லுடி அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜெக்கே நம்ம டேவுடைய சீக்ஸை தான் பிடிச்சி கிள்றாரு. நம்ம டேவா வருது பாருங்க கோவம், கையெல்லாம் தட்டி விட்டு எழுந்து உட்காந்துட்டாரு. பைத்தியக்காரன் நடனி, விடன்சனுக்கு கல்யாணம் சொல்லிட்டு இருக்கேன், என்ன லூசு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க ஜெக்கே நீ அப்படிங்கிற மாதிரி கத்த. நான் ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு இருக்கட்டே, விடிஞ்ச கல்யாணம் தான் உனக்கும் எனக்கும். என்ன இங்கே பாரு ஜெக்கே, எனக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுரு, இதுக்கு மேலே என்னால் முடியாது ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு தலையெல்லாம் சுற்றுது, வாய்ஸே வரமாட்டேங்குது, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, லைக் ப்ரீத் பண்ணவே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம டே. சரி அழுவாத, சொல்கிறல்ல அழுவாத, அழுவி நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம டேவெல்லாம் அழுறது நிறுத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு அழுவ. பின்னாடி நம்ம ஜெக்கியோடைய அக்கா வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அவரா, இதை பார்ப்ப தம்பி, அவன் தான் சொல்கிறாள்ல மச்சான், பார்த்துக்கிறேன்னு என்னத்துக்கு இப்படி அழுற தம்பி, அல்வாது கம்மனு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அண்ணா நீங்களாச்சும் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்னை கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்டே விட்டுரு சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே திரும்பி அவங்கக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜெய்க்கு செம்மையாக காண்டாகுது. எத்தனை தடவை சொல்கிறேன், எத்தனை வருஷமாக நான் இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், நான் சொல்கிறத ஒரு வார்த்தை கேட்குறேன்னா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏய் பயப்படு அப்படின்னா நம்ம டே வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. ஏன்னா இது வரைக்குமே நம்ம ஜேகே வந்து நம்ம டே கிட்ட சத்தமெல்லாம் போட மாட்டார். லைக் எப்போவுமே நம்ம ஜேகே வந்து ஒரு மாதிரி
லைக் லவ்வாக ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் பேசுவார். பட் சத்தம் போட மாட்டார். வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவார். பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டார் நம்ம ஜெக்கே. இப்போ இந்த மாதிரி கத்துனதுமே நம்ம டே வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. இப்படி தண்ணி குடி. வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு நம்ம ஜெக்கே. அதை நம்ம டே குடிக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரீத்திங்லேயே ப்ராப்ளம் வருது. அவரால் வந்து தண்ணி குடிக்கவும் முடியல. அப்படியே ஒரு மாதிரி அவரால் லைக் தண்ணி குடித்தா கொஞ்சம் வந்து காம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி குடிச்சு கொஞ்சம் ப்ரீத்தை நல்லா இழுத்து விட்டுறாரு. பொறுமையா அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜெக்கே டேவுடைய பின்னாடி முதுகில் தான் அப்படியே தடவி கொடுக்குறாரு. ஓகேவா? ஓகேவான்னு கேட்டேன். ஓகே சரி படு. இல்லை எனக்கு தூக்கம் வரல. படுன்னு சொன்னால் படு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் நம்ம டேவுடைய தலை பிடிச்சி அப்படியே அவருடைய ஷோல்டரில் வச்சுக்கிறாரு. கண்ணை மூடு. எனக்கு தூக்கம் வரல ஜேகே. கண்ணை மூடுன்னு சொல்கிறல. சரி சரி சரி. ஏன் கத்துற? எனக்கு பயமாக இருக்கு. சரி நான் கத்தலை. அதை கூட இப்படி தான் சொல்லுவேன். சரி சாரி தூங்கு அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக நம்ம டீவுடைய ஹெட் அப்படியே அவருடைய ஷோல்டரில் சாய்ச்சிக்கிட்டு அப்படியே அவரும் வந்து அந்த தலையை சாய்ச்சிப்போம் இல்லையா, ஷோல்டரில் யாராச்சும் படுத்தா அந்த மாதிரி தலையை சாய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் கர்ச்சிஃபில் கொஞ்சமாக வாட்டர் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்பெல் பண்ணி அதை கொஞ்சம் அந்த ஈரம் பண்ணுவோம் இல்லையா கர்ச்சிஃபை, அந்த மாதிரி ஈரம் பண்ணி அவர் டேவுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுறாரு. ஏன்னா டேக்கு இந்த மாதிரி ஓவராக அழுந்தா இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அழுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஓவராக அழுதாக்கவே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணவே கஷ்டமாயிடும் நம்ம டேக்கெல்லாம். மோஸ்ட்லி அதுக்காகவே நம்ம செக்கின பண்ணுவார். டேவை அழவே விட மாட்டார். அவ்வளோ ஒரு மாதிரி கேரிங்காக பார்த்துக்குவார். இப்போ டேபிள் அழுந்தது நம்ம ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், அவனை லவ் பண்ணது குத்தமா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. அப்படியே நம்ம ஜேகே டேவுடைய ஃபேஸை ஃபுல்லாக ரப் பண்ணா டே ஷோல்டரில் தானே படுத்துட்ருக்காரு. அப்படியே மேலே நிமிர்ந்த நம்ம ஜேகேவுடைய ஃபேஸை தான் பார்க்குறாரு. அப்படியே பார்க்க நம்ம டேக்கு அவ்வளோ ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது. இந்த 7 வருஷம், அந்த 7 வருஷத்தில் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம டேக்கு எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம ஜேகேவா அப்படியே டேவுடைய ஐஸை தான் பார்க்குறாரு. என்னாச்சு? என்னாச்சு? ஏதாச்சும் வேணுமா? பசிக்குதா? சாப்பிட்றியா? சொல்லுடி, ஏதாச்சும் சாப்பிட்றியா? இல்லை வேண்டாம். என்ன வேண்டாம்? டைம் பாரு என்ன ஆகுதுன்ட்டு. மிட் நைட் ஆகுது. நைட் ஒழுங்காக சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். என்னத்த சாப்பிட்டியோ? ஏதாச்சும் ஹோட்டலில் நிப்பாட்டவா? உனக்கு ஹோட்டலில் பிடிக்காதுல்ல? சரி உனக்கு ஹோட்டலில் சாப்பிட பிடிக்காதுல்ல, என்ன பார்சல் வாங்கிட்டு வர சொல்லவா? இல்லை எனக்கு வேண்டாம், பசிக்கல. நிஜமாவா? பசிக்கல. சரி தூங்க. அப்படின்ட்டு நம்ம டே மறுபடியும் ஜேகேவுடைய ஷோல்டர், நம்ம ஜேகே டேவை பிடிச்சி மறுபடியும் ஷோல்டரில் படுத்துக்கோ அப்படின்ட்டு ஷோல்டரை காட்ட நம்ம டேவுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே தலையை சாய்ச்சி கண்ணை மூடிட்டார். இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் பார்த்தா, பட்டம்மா நான் உன்னை எப்படி பார்ப்பேன், மாமனுக்காக காத்து நிறி, நான் அவளாக ஓடி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஆளு புலம்பிட்டு கிடக்கு. அப்படியே காரு போய்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜெக்கே பார்த்தா ஜெக்கேக்கு தூக்கம் வரல. அப்படியே டேவை வந்து தட்டி கொடுத்த மாதிரியே அவள் விண்டோர் பக்கம் பார்த்து அவர் ஒரு டீப் தாட்டில் தான் இருக்கார். டேவை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது ஃபர்ஸ்ட் சைட்லேயே அவர் லவ்வில் வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக் எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே கார் போய்கிட்டே கிடக்கு. அப்படியே கார் போயிட்டே இருக்குது. மார்னிங் ஆகிடுச்சு. இப்போ காரு பார்த்தா ஒரு வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கு. பார்த்தா ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப சின்ன வீடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு 2 அப்ஸ்டா வீடு, அந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு வீடு, அது செப்ரேட்டாக இருக்குது. யாரோட டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு வீடு தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. டே வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பார். அவர் அழுது அவர் அப்படியே ஒரு மாதிரி டயர்டில் தூங்கிட்டார். இப்போ தான் நம்ம ஜேகே டேவை எழுப்ப டே எந்திரிச்சு அப்படியே கீழே இறங்கி பார்க்குறாரு. எங்கே வந்திருக்கோம்? நம்ம வீட்டுக்கு. நம்ம வீடா? அப்போ நீ என்னை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலையா? ஏன் ஜேகே இந்த மாதிரி பண்ணுற? எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன நிலமையில இருப்பாங்க? நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? ப்ளீஸ் ஜேகே, என்னை கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட விட்டுறா. இங்கே பாரு டே, இங்கே பாரு, ஆல்ரெடி நான் செம்ம காண்டில் இருக்கேன். எனக்கு இன்னும் பேசி காண்டாக்காதா? ஓகே சொல்லலாம்ல? நடு, பேசாத, நடு.
நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே தரன்னு உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அண்ட் உள்ளே போயிட்டு நம்ம ஜெக்கியோட பெட்ரூமுக்கு தான் அப்படியே நம்ம டேவை இழுத்துட்டு போயிட்டு அப்படியே கபோர்டு ஓப்பன் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு ஒரு கோட் ஷூட் தான் எடுத்து கொடுக்குறாரு நம்ம ஜெக்கி. எதுக்கு இது? நான் தான் சொன்னல அப்படின்னு சார் நமக்கு கல்யாணம்னிட்டு, அதான் உனக்கு கோட் ஷூட் எனக்கும் கோட் ஷூட் எல்லாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், போய் குளிச்சுட்டு வைப்போ. இல்லை 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 நீங்கள் பாரு ஜெக்கி, நீ எதுவும் எனக்கு முடியாதுடா, ஏன்டா இப்படி பண்ணுற, ப்ளீஸ் என்னை கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்டே விட்டுரு ஜெக்கே, ஏன் ஜெக்கே அப்படின்ட்டு மட்டே மறுபடியும் ஆரம்பிக்க. டே ஆல்ரெடி நான் செம்ம கவுண்டில் இருக்கேன், போ. முடியாதுன்னு சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன முடிப்போமோ அதை இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்க்கு டேவுடைய ஹேண்டை பிடிச்சி இழுக்க நம்ம டேக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஒரு மாதிரி பிளாங்க் ஆனார் ஒரு செகண்டு. ஏன்னா டேக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒரு லைஃப் இருக்கும் இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன், அந்த மாதிரி இதுவரையும் நம்ம டேக்கிட்ட வந்து அந்த மாதிரியெல்லாம் டேக்கு அந்த மாதிரி ரிலேஷன் அப்படின்னா என்னென்னு தெரியல. ஏன்னா அவர் மொபைல் யூஸ் பண்ண மாட்டார் மோஸ்ட்லி. மொபைல் இருந்தாலுமே அது வந்து ஒரு சிலர் மொபைல் இருந்தாலுமே அது கண்டுக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்மட்டே. மோஸ்ட்லி மொபைல் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். டிவி, கார்ட்டூனு, புக்கு படிக்கணும், மார்க் எக்ஸாம் எழுதணும், மார்க் வாங்கணும், இதுதான் நம்ம டேவுடைய கேரக்டரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கொஞ்சம் பேசணும், அவுட்டிங் போகணும், அவ்வளோதான். மற்றபடி ஃபோனு நோண்டணும், அதில் அடிக்கடு, மற்றபடி ஃபோனு நோண்டணும், இதை பார்க்கணும், அந்த வீடியோ பார்க்கணும், அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம டேக்கு எந்த தாட்டுமே கிடையாது. என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க ஜெக்கி நீ. ஆமாம் பைத்தியம்தான், ஆமாம்ல. ஆரம்பிக்கலாமா? என்னது அது சொன்னனே, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது இப்போ நடத்திட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. என்ன நடக்கும்? எங்கே வா, இங்கே வாடி என் குட்டி குழந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்க்கி டேவுடைய கையிட்ட பிடிச்சி இழுக்கிறாரு. நம்ம டேவெல்லாம் அந்த பக்கம் பாத்ரூம் டோரில் ஓப்பனில் தானே இருக்கும், அப்போ தான் வந்து நம்ம டே ஓப்பன் பண்ணியிருந்துருப்பாரு. அந்த வாழை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை, நான் வரமாட்டேன் என்னை விடுங்கிற மாதிரி பிள்ளை கத்துது. ஜெய்க்கிக்காக சிரிப்பாக வருது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவா அது மாதிரி உட்காந்து உனக்கு நான் ஒன்றா சொல்லி கொடுக்குறேன், பொறுமையாக கற்றுக்கலாம். இன்னும் நம்ம வாழ்கிறதுக்கு நிறைய காலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவன் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி முட்டையாக கண்ணை முழிச்சுக்கிட்டு அப்படி பார்க்க எனக்கு ஏதோ பண்ணும் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெய்க்கி கையில் ட்ரெஸ் வச்சுருந்துருப்பார்ல, டேவுடைய கல்யாண ட்ரெஸ், அந்த கோட் ஷூட்டு, அதை பிடிங்கி எடுத்துக்கிட்டு குடுன்னு பிள்ளை பாத்ரூம்குள்ளே ஓடி போயிடுச்சு. பைத்தியக்காரன் என்னென்ன பேசுகிறான் பாரு. டே உனக்கு தான் சொன்னேன், ஒழுங்கா அம்மா சொல்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கலான்ட்டு, அப்படி தான் பண்ண பார்த்தோம். இவன் என்ன நமக்கே தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டான், நல்லவன் தான் ஆனாலும் பைத்தியக்கார மாதிரி பண்ணுவானே. இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கெல்லாம் சமயம் காண்டாவது. இந்த பக்கம் வெளியில் பார்த்தா நம்ம ஜெய்க்கி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இன்னொரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அவர் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு டேக்கு முன்னாடியே வந்துட்டார். ஏன்னா அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ வேகம், கல்யாணம் ஆக போகுது இல்லை, அதனால தான். இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கான்? டே என்ன நிம்மதியாக குளிக்க கூட விட மாட்டியா நீ? கல்யாணம் முடிச்சுட்டு வந்து பொறுமையாக குளிக்கலாம், நீ வா சீக்கிரம் வா, டைம் ஆகுது. முடியாது, நான் பொறுமையாக தான் குளிச்சுட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மகிட்டே வந்து பொறுமையாக ஆரம்பரை உட்காந்து நிதானமாக குளிச்சுட்டு கிடக்க. நான் வந்தேன்னு வை, என்ன பண்ணுவேன்னே தெரியாது, டோர் ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டோரை தட்ட. முடியாது. ஓப்பன் பண்ணுறியா இல்லை நானே ஓப்பன் பண்ணிட்டு வரவா? வந்துடுவானோ, பைத்தியக்காரன் வந்தாலே வந்துடுவான். ஐயோ ட்ரெஸ்ஸு போடல அப்படிங்கிற மாதிரி புள்ளி வந்து அப்போ தான் பொறுமையாக குளிச்சுட்டு இருந்திருக்கோம். கடகடன்னு குளிச்சுட்டு டக்குன்னு துணி எடுத்து மாட்டிக்கின்னு வந்துட்டேன். என்ன உனக்கு பிரச்சனை? நிம்மதியாக குளிக்கும்போது கூட நீ குளிக்க விட மாட்டியா? எப்போ பார்த்தாலும் டே இல்லை பொண்டாட்டி
இல்லை இன்னும் எதுதோ வாய்க்கு வந்த பேரெல்லாம் சொல்லிட்டு கிடப்பேன். அப்படிங்கிற மாதிரிட்டே வந்து அப்படியே கரிச்சு கொட்ட வேறு நாடி பண்ணுறது. உன்னை பார்த்தா அப்படி தான் தோணுது. என்ன அழகு, ஐயோ! அப்படிங்கிற மாதிரி டே வந்து அழகா வச்சுட்டு வந்தால் ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு ஜெக்கேக்கு ஒரு மாதிரி பண்ணுது. சரி ஜெக்கே, ஓகே ஓகே அப்படின்ட்டு நம்ம ஆளு அப்படியே ஒரு மாதிரி டீப் பிரெத்தெல்லாம் எடுத்து விட்டு டேவை பார்த்தா டே போயிட்டு ஹேர் எல்லாம் நல்லா ட்ரை பண்ணிட்டுருக்காரு. கொடு, நான் பண்ணுறேன், எனக்கே தெரியும் பண்ணிக்க, பண்ணுற லட்சம் எனக்கு நல்லாவே தெரியும், கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவ் உட்கார வச்சுட்டு நம்ம ஜெக்கி அப்படியே ஹேர் ட்ரையர் எடுத்து ஹேர் நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. முடிஞ்சது அப்படின்ட்டு ஹேர் எல்லாம் நல்லா கோம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேக்கு ஃபேஸ்க்கெல்லாம் கொஞ்சமாக லைட்டாக மேக்கப்லாம் போட்டு விடுறாரு. எதுக்கு இதை எனக்கே போட்டுக்க தெரியும், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஏன் பொண்டாட்டிக்கு நான் பண்ணாமல் வராமல் பண்ணுவான் அப்படின்ட்டு அப்படியே நம்ம டேவோட ஃபேஸ் கிட்ட வர அப்படியே ஃபேஸு நம்ம டே பின்னாடி தள்ளி போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண மாட்டேன் வாடி. தப்பி தவறி மாமா சொல்கிறது எதுவும் கேட்கலன்னு வச்சுக்கோ, அந்த பாலிசியெல்லாம் மாற்றிட்டு ஆன் த ஸ்பாட்டில் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். என்ன அப்படின்னா நம்ம ஜெக்கேவா அப்படியே லைட்டாக கீழே குனிஞ்சு தானே பேசிகிட்டு இருந்திருப்பாரு டேவோட ஃபேஸ் கிட்ட மேக்கப்பில் போட்டுட்டு அப்படியே டேவுடைய லிப்பில் லைட்டாக பிக் பண்ணி எடுத்துட்டு, நான் சொன்னால் செய்வன் உனக்கே தெரியும்ல, போலம்மா அப்படின்ட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே எல்லாம் கிளம்பி போகிறாங்க. காரு ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாமே கிளம்பி அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆட்கள் ரெடியாக இருக்காங்க, சாட்சி கையெழுத்து போட ரெடியாக இருக்காங்க. எப்பா நம்ம டேவா பார்க்குறாரு, என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கான், தப்பிக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி பிள்ளை சுற்றி தான் பார்க்குது. இது சுற்றி முட்டை கண்ணை வச்சு முழிச்சு பார்க்குறது நம்ம ஜெக்கி பார்த்துட்டு பிளானை வந்து ஆல்ரெடி மண்டைக்குள்ளே என்ன பிளான் ஓடுது அப்படின்ட்டு நம்ம பிள்ளை கண்டுபிடிச்சிச்சு. தப்பிச்சு போக பார்க்குறியோ பொண்டாட்டியே, என்ன தேடி பார்க்குற முழிச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம டீவோடைய ஹிப்பில் கையை வச்சு பிடிச்சி இழுக்க. நான் சும்மா பார்த்தேன் ஜெக்கே, இதுவரையும் நான் இந்த பிளேஸ்க்கு வரல, அதை பார்த்தேன். பார்ப்பேன், ஏன் பார்க்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம், நானும் சேர்ந்தே பார்க்குறேன் வா அப்படின்ட்டு அப்படியே விடவே இல்லை. டேயோட இப்போ சேர்த்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அங்கே முன்னாடி நிற்க வச்சு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸர் முன்னாடி நிற்க வச்சு, டே மச்சான், இதான் என் பொண்டாட்டி, எப்படி இருக்கா? டே ஜேகே செம்மடா அப்படிங்கிற மாதிரி அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸரும் நம்ம ஜேகேவும் என்னமோ பல வருஷம் பழக்கம் மாதிரி உரையாடிட்டு கிடக்க. என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படின்ட்டு நம்ம பிள்ளைக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி பார்த்துக்குது. என்ன பண்ணட்டே சந்தேகமாக இருக்கோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்னன்ட்டு? வேறு ஒன்றும் இல்லை, என் மச்சான், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் மேட்டு, காலேஜ் மேட்டு. அப்புறம் நான் இந்த பக்கம் வந்துட்டேன், அவன் அப்படி அந்த பக்கம் படித்து அந்த பக்கம் வேலைக்கு போயிட்டான். சரி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆரம்பிக்கலாம்டா அப்படின்ட்டு ஜெக்கிவோ சொல்லிட்டு அப்படியே இப்போது ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, மாலையெல்லாம் மாற்றிக்கிறாங்க. கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நம்ம டேக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஜெக்கேவா எதுக்கு அழுகுற, இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய டைம், தேவையில்லாமல் அழுதுட்ருக்காத டே அப்படின்ட்டு அவரா அப்படியே கண்ணை தொடச்சி விட்டுட்டு ஷோல்டரில் அப்படியே கை போட்டுக்கிறாரு நம்ம ஜெக்கி. டேவோடைய ஷோல்டரில் கையை போட்டு அப்படியே பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு கிடக்காரு. சரிடா மச்சான் கையெழுத்து போடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜெக்கி கையெழுத்து போட்ட. டே இந்தம்மா கையெழுத்து போடு. முடியாது. போடு. முடியாது. உனக்கெல்லாம் இப்படி சொன்னால் புரியாது அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாரு, பின்னாடி டேக்கு பின்னாடி வந்து அப்படியே இறுக்கமாக அவருடைய வயிற்றில் கை போட்டு மாதிரி பிடிப்போம்ல, பேக் ஹேக் பண்ண மாதிரி, அந்த மாதிரி பிடிச்சிட்டு கையெழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அந்த பக்கம் அந்த ஆஃபீஸர் சார் இருக்காங்களே ஜெக்கி ஃப்ரெண்டு, டேய் மச்சான் பொறுமடா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவனெல்லாம் அப்படி சொன்னால் புரியாது, ஃபிங்கர் பிரிண்ட் வேணால் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. டேய் வைக்கலாம்டா. அப்போ சரி கொடு அப்படின்றதுமே அந்த இங்கு பேட் இருக்கும்ல,
ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்களே அந்த மாதிரி அந்த இங்க் பேடை கொடுக்க நம்ம ஜேகேட்டேவுடைய ரைட் ஹேண்ட் தம் ஃபிங்கரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி அந்த இங்க் பேடுக்குள்ளே வச்சு அப்படியே எடுத்து அந்த ரிஜிஸ்டர் பேப்பர் இருக்கும் இல்லையா, மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுற பேப்பர், அதுக்குள்ளே வச்சுட்டாரு. அவ்வளோதான். நம்ம டேக்கெல்லாம் அழுது இன்னும் தாங்கலை. யான் செக் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த 7 வருஷமாக நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு. நீ பாட்டுக்கு நீ எங்கள் வீட்டில் எங்கன்னா சொல்கிறாங்க அதை தான் கேட்பேன். இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கு போயிட்டேன். அதான் நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டிருந்தா பொறுமையா நிறுத்தி நிதானமாக கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஆனால் நீ தான் நான் சொல்கிறபடி கேட்கலையே. சரி இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? நான் தான் இருக்கு இல்லையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம செக்கி நம்ம டீவுடைய கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டா. சரி போகலாமா அப்படின்ட்டு அவர் அப்படியே கூட்டிகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டாங்க. வர்ற வழியில் ஃபுல்லாக இந்த மட்டி அழுதுகிட்டே தான் வராரு. ஜேகேக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டீ அழுகுறதால ஜேகேக்கு சுத்தமாகவே பிடிக்காது, அவரால் பார்க்கவும் முடியாது. அப்படியே நம்மகிட்ட ஜேகேவுடைய ஷோல்டரில் தான் சாஞ்சு படுத்துக்கிட்டு அப்படியே அழுதுட்டுருக்காரு. ஜேகேவால் எதுவுமே சொல்ல முடியல. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எவ்வளோ தான் நம்ம ஜேகே சமாதானப்படுத்தினாலும் பட் நம்மகிட்டே நிறுத்தவே இல்லை அழுகுறத. அண்ட் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம என்ன பண்ணிட்டாரு, போனதுமே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு தடவை மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து பெட்டில் படுத்துட்டாரு. நம்ம ஜேகே சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்துட்டேன்னா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம டே வந்து தூங்கியிருப்பார் இல்லையா, பெட்டில் படுத்து தூங்குற வரையும் அந்த ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு நம்ம டேக்கு அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருந்திருப்பார். அப்படியே தட்டி கொடுத்து தூங்கினதுக்கப்புறம் அப்படியே வெளியே எழுந்து அவருக்கு ஒரு ரூம் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளாரியே சின்னதாக. அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த ரோலிங் சேர் இருக்கும்ல அந்த மாதிரி சேரில் தான் உட்காந்துட்டு 2 காலையும் தூக்கி அந்த டேபிள் மேலே வச்சுக்கிட்டு இப்போ தான் பைபிளுக்கு ஃபேஸு இவ்வளோ நேரம் நார்மலாக அழகாக க்யூட்டாக இருந்தது அப்படியே டேரராக மாறுது. ஏன் கட்டி ஆட்டம் காட்டினால என்ன இருக்கு அவனுக்கு அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து நேராக கால் வருது. இந்த பக்கம் கால் ரிங் ஆகிட்டு ஒரே ரிங்கில் எடுத்துட்டாங்கல்ல. எங்கடா என் புள்ள அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவுடைய அப்பா தான். நம்ம ஜேகே கால் பண்ணது டேவுடைய அப்பாவுக்கு தான். என் பொண்டாட்டியா என் கூட தான் தூங்கிட்டா. இப்போ தான் தூங்க வச்சேன். என்ன தூங்கிட்டானா? என்னடா பண்ண என் பிள்ளைய எங்கட கூப்பிட்டு பண்ண, ஒழுங்கா என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி டேவுடைய அப்பா கத்துறாரு. இதை பாருங்க சார் கிடையாதுல்ல மாமனாரே, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கேட்டேன். நான் உங்ககிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். 7 வருஷமாக நான் உங்கள் பிள்ளைய லவ் பண்ணுறேன். அவன் தான் என் வாழ்க்கை, அவள் தான் என் உயிர், அவன் தான் என் அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைய நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ என்ன சொல்லிட்ட? சரிப்பா லவ் பண்ணுறியா? சரி நான் உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம், பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை கட்டலான்ட்டு இந்த பக்கம் நான் பிஸியாக இருந்தா நீ என்ன பண்ணிட்ட? இதெல்லாம் சரிப்பட்டு வராது போல். அந்த பையன் வேண்டாம், அவன் சரியில்லை, அவன் புத்தி சரியில்லை, அந்த பையன் வேண்டாம், அவன் எனக்கு பிடிக்கல, அவன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் என் பொண்டாட்டிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் வரையும் போயிடுச்சுல்ல. கொஞ்சம் ஏமாந்துருந்தேன், கல்யாணமே பண்ணி வச்சுட்டுப்பீங்களே என் பொண்டாட்டிக்கு. நல்ல வேலை உஷாராயிட்டான். அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டே தூக்கிட்டோம்ல. இப்போ எப்படி நல்லா இருக்குதா இப்போ உங்களுக்கு? அப்படிங்கிற மாதிரி ஜேகே நக்கலை வீசிட்டு கிடக்க நம்ம டேவுடைய அப்பாக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. என் பிள்ளை என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை பாருங்க மாமனார், என் பிள்ளைலாம் இல்லை, என் பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி வருது உங்கள் பிள்ளை, இப்போ என் பொண்டாட்டி. தேவையில்லாமல் என் பிள்ளைன்னு சொல்லி எனக்கு கடுப்பேற்று காண்டேத்தி பேச வச்சிடாதீங்க. வைக்கிறேன். எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா துவத்தை சொல்ல தான். கல்யாணம் முடிஞ்சிச்சு மாமனார், எனக்கு என் பொண்டாட்டிக்கும் நல்லபடியாக முடிஞ்சது. அப்புறம் போய் என்ன சந்தோஷமாக வாழ்வோம், அதை உட்காந்து நிம்மதியாக பாருங்கள். அப்புறம் நான் பெற்ற பிள்ளை ஓடி போயிடுச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போயிடுச்சு அப்படி இப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓடியெல்லாம் போகல என் பொண்டாட்டி. புருஷன்
அவன் புருஷன் நான் தான் தூக்கிட்டு வந்தேன். அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தான் தூக்கிட்டு வந்தேன் என் பொண்டாட்டியை. சரியா? சரி மாமனார, டைம் இல்லை, எழுந்திரிச்சு என் பொண்டாட்டிக்கு பசிக்கும், அவன் வர சாப்பிடவே இல்லை. நான் போயிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ண போகிறேன், பாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கி சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டார். இந்த பக்கம் டேவோடைய அப்பாக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. அண்ட் இப்படியே ஜேக்கியை பார்த்தா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது நல்லா ஸ்பைசி இல்லாமல் வித்தவுட் ஸ்பைசி ஃபுட்டு வந்து நம்ம டேக்கு பிடிச்ச மாதிரி நல்லா குக் பண்ணுறாரு. இந்த பக்கம் டே வந்து படுத்தார் இல்லையா, நல்லா தூங்கிட்டாரு. அந்த டயர்ட்னஸ் வர ஏற்கனவே மன உளைச்சல் வர நம்ம ஆளுக்கெல்லாம் நம்ம ஜேக்கியை குக் பண்ணிக்கிட்டே, என் மச்சானே தெரிந்து ஒரு மாதிரி இருந்தானே, ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி ஃபோன் எடுத்து நம்ம ஜிம்மனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஜிம்மினா எவ்வளோ புலம்பிட்டு கிடக்கு, பட்டு நான் எப்படி ஒன்று பார்க்கறதுக்கு வருவேன் பட்டு அப்படின்ட்டு. அப்படியே வந்து நம்ம ஜெக்கி கால் வருதா பார்த்துட்டு, சொல்கிறாடியே எப்பா சொல்கிறா, என்னடா பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி பிள்ளை எழுந்துக்கிட்டே கேட்க, என்னாச்சு ஜிம்மன், என்ன ஆகணும் இதுக்கு மேலே என்ன ஆகணும் சொல்லு அப்படின்ட்டு. என்ன ஆச்சு? சரி என்ன ஆச்சு? அட போடா, நீ பாட்டுக்கு நீ போய் அந்த வெள்ளை மூஞ்சி பண்ணி தூக்கின்னு வந்துட்டு கூட என் பூனி தூக்கின்னு வந்தா எனக்குமே, அது அந்த நேரம்னு பார்த்து எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு கிடக்குறாரு. சரி அவ்வளோதானே, உன் பூனையை தானே தூக்கிடலாம், ஃபோன் பண்ணி எங்கேயாச்சும் வர சொல்லு, ஃபோன் பண்ணி உன் பூனைக்கு ரெடியாக இருக்க சொல்லு, தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. அடுப்படா என் பட்டு போனே கிடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அழுதுட்டு கிடக்கு. சரிடா நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன், உழம்பாத அப்படின்ட்டு ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு அப்படின்ட்டு நம்ம செக்கி காலை கட் பண்ணிட்டாரு. அப்படியே ஃபுட்டு வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாட்டே இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. ஏய் பொண்டாட்டி எந்திரி, சாப்பிட்டு எந்திரி, காலையிலேருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல, மதியம் ஆகிடுச்சு, எந்திரி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து நம்ம டேவா ஜெக்கி எழுப்ப டே வந்து தூங்கிட்டு இருந்தார்ல, அவருக்கு தூக்கம் காலஞ்சு இப்போ தான் ஒரு மாதிரி அப்படியே கண்ணு முடிக்கிட்டே எழுந்து உட்காடுறாரு. என்னாச்சு, தூக்கம் போலையா அப்படின்ட்டு நம்ம டேவோடைய ஃபேஸை கப் பண்ணி கேட்க, அப்படின்ட்டு புள்ள கியூட்ட தலையே மண்டையை ஆட்டிட்டு கிடக்கு. சரி சாப்பிட்டு தூங்கு அப்படின்ட்டு ஃபீட் பண்ண போக இப்போ தான் நம்ம டே கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. பார்த்தா முன்னாடி ஜேக்கே திரும்ப பழைய ஞாபகம் வருது. தூக்கிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெரியல ஞாபகம் வந்து, தள்ளி போடா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா, என்னை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ சாப்பாடு வேறு கொடுக்குறியா நீ, போ இங்கே பாரு அப்படின்னு வர்றது எனக்கு ஒன்று பார்க்கவே பிடிக்கல, மரியாதையே தள்ளி போயிடு அப்படிங்கிற மாதிரி டே வந்து கற்றுன்னு கத்த. சரி ஏன் இவ்வளோ கோவப்படு, சாப்பிட்டு கோவப்படு, இந்தா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபுட்டு வந்து ஊட்டி விட போக அந்த கையவை தட்டி விட்டார். தேவையில்லை, சாப்பாடு ஒன்று தான் கேடு. ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது அப்படின்னு நம்ம ஜெய்க்கி கத்துறாரு. ஜெய்க்கி கத்துனதுமே டே வந்து சைலண்ட் ஆகிட்டாரு. ஏன்னா 7 வருஷத்தில் நம்ம டே மட்டும்தானே கற்றுன்னு கத்துவார், நம்ம ஜெய்க்கி வந்து கத்த மாட்டார்ல, அதனால் இப்போ கத்துறது நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்போ கத்துறான், அடிச்சிடுவானோ அப்படின்ட்டு பிள்ளைக்கு பயம் வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக அழுதுகிட்டே அப்படியே படுத்துருச்சு. சாப்பாடே சாப்பிடல. நம்ம ஜெய்க்கு நம்ம டே பண்ணுறது எல்லாமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவருமே சாப்பிடல. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாப்பாடு எல்லாம் மறுபடியும் கிச்சனில் வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து டே பக்கத்தில் பெட்டில் தான் படுக்கிறாரு. டேவை பார்த்த மாதிரி படுத்துட்ருக்காரு. பட் டே வந்து அந்த வாலை பார்த்த மாதிரி படுத்துட்ருக்காரு. டேவுடைய பேக் போஸ் தான் நம்ம ஜெக்கிக்கு தெரியுது. அப்படியே மெதுவாக நம்ம டேவுடைய தலையை தடவி கொடுத்துக்கிட்டே நம்ம ஜெக்கி ஃப்ளாஷ்பேக் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. 7 வருஷம் நான் உன்னை பைத்தியகார மாதிரி லவ் பண்ணேன். ஃபைனலி நீ இப்போ என்கிட்ட என் கூட என் பொண்டாட்டியா என் கையில் இருக்க. இனிமேல் யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்ட்டு டேவுடைய ஹெட்டில் இந்த பின்னாடி தலையில் கிஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜெக்கி அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. என்ன நடந்து, எப்படி அவரை மீட் பண்ணார், எப்படி அவருக்கு லவ் வந்தது அப்படின்ட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. இப்போது நம்ம ஜெக்கி ஜெமன் 2 பேருமே இந்த போலீஸ் வந்து எக்ஸாம் எல்லாமே எழுதுவோம்ல, அது எல்லாமே எழுதி முடித்து பாஸ் ஆகிட்டு அவங்க இப்போது ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வந்து பைக்கில் அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க, பஸ்ஸில் தான் போவாங்க. இப்போது ஏன் அப்படின்னாக்க நம்ம பஸ்ஸில் தான் போவாங்க. ஏன்னா நம்ம ஜெக்கி கிட்ட பைக் கிடையாது.
பைக்கு நம்ம ஜெக்கி கிட்ட இல்லை. அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா அப்படின்னா இல்லை. நம்ம ஜெக்கி ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்ம ஜெக்கி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அம்மா கிடையாது. அம்மா ஜெக்கி வந்து 10th படிக்கும்பொழுதே அவங்க இறந்துட்டாங்க. ஒரே ஒரு அக்கா. அம்மா இறந்த கொஞ்ச நாட்கள்லேயே அவருடைய அப்பாவுமே 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 2 குழந்தை இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஜெக்கிக்கு அவங்க அப்பாவை சுத்தமாக பிடிக்காம போயிருந்திருக்கும். அவராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து அவங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சிருப்பாரு. அண்ட் அவங்க கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜெக்கி மறுபடியும் காலேஜ் போயிட்டு ரீஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்து, படிப்பு ஒரு பக்கம், மார்னிங் டு ஆஃப்டர்நூன் தான் காலேஜு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே எங்கேயாச்சும் பார்ட் டைம் ஜாபு இந்த மாதிரி வேலை எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு வேலை பார்ப்பாரு. இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருந்திருப்பாரு. அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி போலீஸ் ஆகணுன்னுட்டு நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஆசை. அதுக்காகவே அவர் நிறைய எக்ஸாம், அதுக்குண்டான கோச்சிங் கிளாஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கு தனியாக சம்பாரித்து ஃபீஸ் கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருந்திருப்பார். அண்ட் ஃபைனலாக எக்ஸாம்லேயே பாஸ் ஆகிட்டு இப்போது ட்ரைனிங் தான் போயிட்டுருக்கு நம்ம ஜேகேக்கு. ஜேகே அண்ட் ஜிமின் அதே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். 2 பேருமே இப்போது ட்ரைனிங் தான் போயிட்டுருக்காங்க. அவ்வளோ ஆனந்தமாக நினச்ச மாதிரி வேலை கிடச்சிச்சு. ட்ரைனிங் முடிஞ்சதுமே உடனே போஸ்டிங் தான்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு 2 அப்படியே ஆனந்தமாக வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோங்க. ட்ரைனிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 month ஆகிடுச்சு. அண்ட் இந்த 1 monthல் அந்த பஸ்ஸில் இப்போ நம்ம ஊருக்குள்ளே வருது. இப்போ நம்ம ரெகுலராக அந்த பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அந்த டிரைவரு, கண்டக்டர் இவங்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்களே. அந்த மாதிரி தான் அந்த பஸ்ஸில் வரவங்க, அந்த டிரைவர், கண்டக்டரு எல்லாருமே நம்ம ஜேகே 2 பேரும் நல்லா ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதால பார்த்ததுமே அவங்கள ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போது அப்படியே பேசிட்டு கிடக்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் அந்த பஸ்ஸில் புதுசாக ஏறுறாங்க. இப்போது ஒரு டைமுக்கு பஸ் வருது அப்படின்னா ரெகுலராக ஏறுறவங்களும் இருப்பாங்க, புதுசாக ஏறுறவங்களும் இருப்பாங்க. இப்போ 6:30க்கு மார்னிங் 6:30க்கு பஸ்ஸு அப்படின்னாக்க அந்த 6:30க்கு ரெகுலராக வந்து ஒர்க்கு போடுறவங்க போவாங்க. ஸ்கூல் பசங்க ஏன்னா ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி எல்லாம் போவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக அழகாக க்யூட்டாக ஸ்கூல் யூனிஃபார்மெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பர்சன் ஏறுறாங்க அந்த பஸ்ஸில். இப்போது நம்ம ஜேகே டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு 2 சீட் இருக்கும்ல, அங்கே தான் நம்ம ஜிமினும் ஜேகே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. டிரைவர் கூட நல்லா ஒரே கதை தான். காலையிலேயே 6:30க்கெல்லாம் கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே திரும்பி பார்க்க இப்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ ஒயிட்டாக ஒரு பாய், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க யூனிஃபார்மில். பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து பஸ்ஸில் தான் ஏறுறாங்க. எப்போவும் ஏறுறது பின்னாடி ஸ்டெப்ஸில் தான் ஏறி அப்படி எங்கேயாச்சும் சீட் இருக்கான்னு அழகாக பார்த்து போயிட்டு ஒரு சீட் இருந்ததுமே அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ஜேகே அந்த பர்சன் பஸ்ஸில் ஏறினது, போயிட்டு அந்த சீட்டில் உட்காந்தது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கார். ஜிமினா, என்னடா பார்க்குற பையா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்கில் வந்து காதுகிட்ட பேச, எச்சி என்ன பேசிகிட்டு இருக்க காதுகிட்ட வந்து, ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன், என்னத்தை பார்க்குற அப்படின்ட்டு நம்ம ஜிமின்னு பின்னாடி திரும்பி பார்க்க, அந்த வெள்ளமஞ்சு பையனா, யாரை பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் கேட்குறாரு. அதோ யூனிஃபார்ம் போட்டு போயிடணே, யூனிஃபார்மு போட்டுன்னு ஏறணும், யாராய்க்கும் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டே தானே, அங்கே டே தான் உட்காந்துட்ருக்காரு அழகா க்யூட்டா. அந்த வெள்ளமஞ்சு பையனா, ஸ்கூல் பையன்டா பையா, உனக்கெல்லாம் செட் ஆகாது மனம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜிமன் எடுத்ததை வாயை வைக்காது, அப்படியே அந்த வாய் மேலேயே போட்டுருவேன். சும்மா தானடா சொன்னேன், உனக்கெல்லாம் நல்லா செட் ஆகும், போ 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 இப்பயே போய் ப்ரப்போஸ் பண்ணு, இப்பயே போய் கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஜிமின் கலாய்க்க ஜேகேக்கு காண்டாகுது. போதும் அப்படின்ட்டு நம்ம ஜேகே அடிக்கடி திரும்பி இப்போ புள்ள முன்னாடி உட்காந்துட்ருக்கு, நம்ம ஜேகே முன்னாடி உட்காந்துட்ருக்காரு, நம்ம டே வந்து பின்னாடி உட்காந்துட்ருக்காரு. திரும்பி நம்ம ஜேகே தேவை தான் பார்த்துட்ருக்காரு. பார்த்ததுமே நம்ம ஜேகேக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு நம்ம டேவை. யாருக்கிட்டவும் பேசாமல் அது பாட்டுக்கு அது ஜன்னல் பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் கேட்குறாங்க, ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா மட்டும் அந்த கொஸ்டனுக்கு மட்டும் ஆமாம் இல்லை அப்படின்ட்டு தலையை ஆட்டி அழகாக க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணி பதிலாக சொல்லிவிட்டு மறுபடியும் அது பாட்டுக்கு அது சைலண்ட்டாக ஜன்னல் பக்கம் பார்த்துட்ருக்கு. நம்ம ஜேகே டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு, முக்கியமாக டேவுடைய கண்ணு. அண்ட் இப்படியே இருக்க நம்ம ஜேகே பார்க்குறாரு, எங்கே இறங்குவான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் ஜேகே ஸ்கூலில் முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, என்ன யூனிஃபார்ம்னு தெரில. ஏன்னா ஜேகே படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு, நம்ம டே படிக்கிறது ப்ரைவேட் ஸ்கூலு. யூனிஃபார்ம் வச்சு ஜேகே படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு, நம்ம டே படிக்கிறது ப்ரைவேட் ஸ்கூலு. ஜேகேக்கு தெரியல என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் கிட்ட, டே மச்சான் என்றா பையா அது என்ன ஸ்கூல் யூனிஃபார்மு, எது என் ஆள் போட்டிருக்கனே உனாலா,
ஆ எப்படா பார்த்து ஒரே நிமிஷத்துக்கெல்லாம் உன்னாலானா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்முன்னு டாப் டு பாட்டம் நம்ம ஜெக்கே ஒரு மார்க்கத்தில் பார்க்க என்ன பார்க்குற பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இரு தொல்றேன் பார்த்து அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினுமே திரும்பி பார்க்குறாரு, நம்ம ஜெக்கியுமே திரும்பி பார்க்குறாரு. 2 சோடியை திரும்பி பார்த்துட்டு பார்க்குதுங்க கிரே கலர் பேண்ட்டு கட்டம் போட்ட சொக்கா. எந்த ஸ்கூலாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்முன்னு யோசிக்கிறாரு. நம்ம ஜிம்முனுக்கும் தெரில. அப்புறம் பார்த்தா அந்த டிரைவர்னாவே சொல்கிறாரு, தம்பி அது இந்த ஸ்கூலுப்பா அப்படின்னா. அண்ணா இந்த மாதிரி ஸ்கூல் இருக்கா என்ன? உனக்கு தான்ப்பா தெரில, இந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்கூல் தெரியுமா? அவ்வளோ பெரிய ஸ்கூலு, எவ்வளோ ஃபீஸு வாங்குறாங்க தெரியுமா தம்பி? நான் எல்லாம் அங்கே சேர்த்தணுன்னு போயிட்டு ஃபீஸை கேட்டதுமே அப்படி வந்த வழி ஓடின்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவர் நான் சொல்ல, என்ன அவ்வளோ பெரிய ஸ்கூலா? ஆமாம் தம்பி, நம்ம நாளெல்லாம் அவ்வளோ காசெல்லாம் கட்டி படிக்க வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம செக்கேவா அப்படியே பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய ஸ்கூல்லையா படிக்கிறோன்னு? என் கையில் ஒன்றுமே இல்லையே, உன்னை நான் எப்படி பார்த்துப்பேன் அப்படின்ட்டு பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஜெக்கி முடிவு பண்ணுறாரு. பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஜெக்கி ஒரு மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்கிறான்னா கண்டிப்பாக நல்ல வசதியாக தான் இருப்பான்ல. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இருக்க வீடே இல்லை, இதில் எங்கிறது நம்மளை பார்த்துக்க அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லைக் எப்படி நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஒய்ஃபை பார்த்துக்கிறது. இப்போது ஒய்ஃப் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே டேவை தான் நினைக்கிறாரு. இப்போ நான் எப்படி ஃப்யூச்சரில் டேவை பார்த்துப்பேன்? டே அவ்வளோ வசதியாக வாழ்கிறான், அவனை பார்த்தாவே தெரியுது அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட்டாக. கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் வளர்ந்துட்டுருக்கான் போல். நம்மகிட்ட வந்தால் கஷ்டம் தான் படுவான். கஷ்டப்படாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், அந்த அளவுக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெக்கே அப்போ பார்த்து ஃபர்ஸ்ட் டேவே முடிவு எடுத்துட்டாரு. டேய் மச்சான் என்றவையா, இனிமே பஸ் என்னன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். எனக்கு முன்னாடி தான் போய் பிடிச்சினுக்குது அப்படி இங்கே உட்காந்துக்கின்னு டிரைவர்னா கூட அப்போ நல்ல 4 வார்த்தை பேசிக்கின்னு காலங்க தள்ளியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கின்னு பஸ்ஸில் பற்றியா காரில் போராட்டம். அப்படியே காரில் எல்லாம் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டா அப்படியே பஸ் போகிறது, மேலே போகிறது, பஸ் மேடில் ஏறுறது, கீழே இறங்குது. அப்படியே இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ரைடு போவாங்கள்ல, மேலே கீழே அப்படின்னு அந்த மாதிரி குதிரா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாது. ஜம்மன் சொல்கிறத மட்டும் பொத்தின்னு கேளு அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே கழுவி ஊற்ற, சரிடா சரி ஏன் கத்துற அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினுமே ஒத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் டிரைவர்னா கூட பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கே திரும்பி நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காரு. எத்தனை தடவை பார்த்தாரு அப்படின்ட்டு அவருக்கு தெரியலை. பட் அவருடைய ஐஸ் மொத்தமும் நம்ம டே மேலே தான் இருக்குது. டேவை நம்ம ஜெக்கேக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நம்ம ஜெக்கே டேவோட ஃபேஸில் என்ன பார்க்குறாரு, என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா டேவுடைய ஐஸ். அது லைக் ஒரு மேக்னெட் மாதிரி அவர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அந்த கண்ணில் என்னத்தை தான் வச்சிருவானு தெரில. அப்பா கொள்றேடி. இது பேர் தான் லவ்வோ இருக்கலாம். ஃபஸ்ட்டு சைட்டு லவ்ன்றாங்களே அதுதான் போல. பார்த்ததுமே பிடிச்சிச்சு. இத்தனை வருஷம் அதெல்லாம் லூஸு முட்டாள்தானோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பொய் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் போயிருக்குமா, பேசாமல் பழகாமல் அவங்கள பற்றி தெரியாமல் எப்படா வரும் காதலுன்னு இருந்தேன். வந்துருச்சுல்ல, அந்த பின்னாடி தான் தெரியுது. ஆனாலும் க்யூட்டாக இருக்குடி, ரொம்ப அழகாக இருக்க. நீ எப்போ என் பக்கத்தில் என் கையை பிடிச்சிக்கிட்டு என் தோளில் சாஞ்சிக்கிட்டு வெயிட் பண்ணுறேன். அதுக்குள்ளே உனக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் சம்பாதிக்கணும்ல. ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. அவருக்கு நம்ம டேவை பார்க்க ஒரு ஸ்மைல், ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. லைக் இவ்வளோ நாள் ஜஸ்ட் வாழ்கிறோம் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பார். ஏன்னா ஒரு ஹோப்பே இல்லாமல் இருந்திருப்பார் நம்ம ஜெக்கேவெல்லாம். ஏன்னா அம்மா இல்லை, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அவருடைய கடமை முடிஞ்சிச்சு. குழந்தைங்க பிறந்துட்டாங்க அவங்க அக்காவுக்கு. தாய் மாமாவை செய்ய வேண்டிய சீரியல் எல்லாமே நம்ம ஜெக்கே செஞ்சுட்டார். இப்போது அவருக்கு அப்படின்ட்டு யாருமே இல்லை சொல்லணுன்ட்டா. ரிலேட்டிவும் அவ்வளோவா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஜெய்கே சொந்த காலில் சுயமாக சம்பாரித்து தான் அவர் அவரவே பார்த்துப்பார்.
அவங்க அப்பா வந்து ஜெக்கிவை பார்க்குறாரான்னாக்க கண்டிப்பாக இல்லை. அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அந்த ஃபேமிலி கூட செட்டில் ஆயிட்டாரு. ஜெக்கே மட்டும்தான் தனியாக இருப்பார். அவ்வளோ பெரிய வீடெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன வீடு தான். அந்த மாதிரி வீட்டில் தான் நம்ம ஜெக்கி இருந்துட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு எதுக்குடா வாழ்கிறோம், யார் இருக்காங்க நமக்காக வாழ்கிறதுக்கு, நம்ம இனிமேல் எதுக்காக வாழணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம ஜெக்கி இருந்திருப்பார். அண்ட் அந்த டைமில் தான் ஜெக்கி ஸ்கூலில் வந்து ஆல்ரெடி ஸ்கூல் காலேஜில் வந்து பிடி சார்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குப்பா, நீ வேணால் போலீஸ் ட்ரை பண்ணி பாரேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஜெக்கியுமே சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அது வந்து ஒரு எக்ஸாமெல்லாம் எழுதி பாஸ் ஆகிட்டு இப்போ வந்து சின்னதாக எக்ஸாம் எழுதி போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருந்திருப்பார். ரொம்ப பெரிய ஆஃபீஸரானாலாம் கண்டிப்பாக இல்லை, சின்னதாக கான்ஸ்டபிள் தான். இப்போ அதுக்குண்டான ட்ரைனிங் தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஜெக்கே வந்து இப்போ டேவை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு ஹோப்பு, எனக்காக இவன் இருக்கான், அவனுக்காக நான் வாழணும், அவனுக்காக நான் சம்பாதிக்கணும், அவனை நல்லா பார்த்துக்க நான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கேக்கு எப்போதும் நம்ம டேவை பார்த்த பின்னாடி ஒரு ஹோப்பே இல்லாமல் இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு பர்சன் மேலே லவ் வந்தால் அவங்களுடைய மொத்த நம்பிக்கையும் அந்த ஒருத்தராக தானே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் யாருமே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே நினைக்கும் பொழுது ஜெக்கே கண்ணில் நம்ம டே பட்டது. நம்ம ஜெக்கேக்கு ஒரு ஹோப் மாதிரி டே வந்துடுது. நம்ம ஜெக்கேக்கு ஒரு ஹோப்பாக நம்ம டே வந்திருக்காரு. பட் நம்ம டேக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. பட் ஜெக்கேக்கு அந்த பார்த்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபர்ஸ்ட் சைட் லவ்வை நம்ம ஜெக்கே அவருடைய ஹோல் லைஃப் அண்ட் அவருடைய ஹோல் வேர்ல்டை நினச்சிட்ருக்காரு. நம்ம டே தான் அவருடைய ஹோல் வேர்ல்டு. டே இல்லாமல் அவரால் இனிமே ஒரு நிமிஷம் கூட சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே முடிவு எடுத்துட்டாரு. ஸோ டேவை அவர் கூட வச்சுக்கணும் அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு அதுக்கு கேப்பபிலிட்டியாக இருக்கணும். எனக்கு பிடிச்சவங்களை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு காசு பண்ண ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்க கஷ்டப்படவா முடியும்? கஷ்டப்படுறது அதுவும் வந்து பிடிச்சவங்க கூட இருந்தால் அதுவும் ஒரு சுகம்தான். பட் அந்த கஷ்டத்தை கூட நம்ம ஜெக்கே டேக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்காகவாச்சு நான் சம்பாதிக்கணும், அதுக்காகவாச்சு அவன் கேட்கும் பொழுது நான் இல்லைன்னு சொல்லாமல் அவனுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், அந்தளவுக்கு நான் முன்னேறணும் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே வந்து அவருக்கு வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே வந்து எல்லா தாட்ஸும் வருது, டேக்காக எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு. அவருமே சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டேவை தான் திரும்பி பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரம் போகுது. இந்த பக்கம் ஜிமினா அண்ணா சாப்பிடுங்களா காலையிலே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, தம்பி 6:30 யாருப்பா சாப்பிடுவாங்க, பொண்டாட்டி வீட்டில் சோறு ஆக்கலப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, பொண்டாட்டி கூட சண்டை பிடிச்சா அவன்டா சோறாக்கி போடுவான் லூசு கும்பிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையோட என்னப்பா சொன்னேன், ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் சமாளிச்சிட்டாரு. ஏன்னா அந்த பஸ்ஸு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே நம்ம ஜெக்கேவுடைய ஊர்லேருந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் தள்ளி தான். அந்த டிரைவர்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க தான் நம்ம ஜெக்கேக்கு ஜிம்மனுக்கும். அந்த டிரைவர் நல்லா குடிச்சிட்டு நைட் ஆனால் வந்து பொண்டாட்டியோட சண்டை பிடிக்கிறது தான் வேலை. அது வந்து ஜிம்மின் வளரி விட சரி பண்ணிவிட்டு அது எதுவும் கண்டுக்கல. நம்ம ஜிம்மனோ எப்பா ஒரு நிமிஷத்தில் மாட்டிக்கணும் உசுறு போயிடுச்சு, ஜிம்மின் பார்க்கு வாயி எப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் நினச்சிக்கிட்டா. அவர் பாட்டுக்கு அவர் திரும்ப வேடிக்கை பார்த்துன்னு அந்த டிரைவர் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே போகுது கொஞ்சம் நேரம். இப்போது நம்ம டே இறங்குற பாயிண்ட் வந்துருச்சு. ஆக்சுவலி வந்து லைக் சிட்டி சைடு வந்தாச்சு பஸ்ஸு. இப்போ சிட்டி சைடுனாக்க அந்த பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நின்றாக்க அங்கே எல்லாருமே இறங்கிப்பாங்க இல்லையா. ஆக்சுவலி வந்து இது சிட்டிக்குள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் தான். அங்கே போய் அங்கேயே தான் ஜெக்கேவும் இறங்குறாரு. அங்கேருந்து தனித்தனியாக தான் பிரிஞ்சு போகணும். இப்போது நம்ம டே என்ன பண்ணிட்டாரு, அவர் பாட்டுக்கு அவர் போகிறாரு. அங்கே அவர் லைக் போகவே 6:30 பஸ் ஏறி இருந்திருப்பாங்க. இப்போது அங்கே இறங்குறது 7:15 ஏழேகால் ஆகிடுச்சு. நம்ம டே வந்து யார் வராங்க என்ன ஏது அதெல்லாம் யாரும் கண்டிக்கல. அவர் பாட்டுக்கு அவர் தனியாக தான் வராரு. தனியாக அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு அங்கே வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜெக்கேவா எங்கே இவன் எவ்வளோ வேகமாக நடந்து போகிறான், மெதுவாக நடக்கிறான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெக்கே அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணல. லைக் ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படியே ஒரு இடத்துல நின்று பார்த்துட்ருக்காரு. டே என்ன பண்ணிகிட்ருக்காருன்னுட்டு டேவா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸு போயிட்டு அங்கே தான் நிற்கிது டேக்கிட்ட. நம்ம டேவும் பஸ் ஏறிட்டார். ஜெக்கேவா என்ன இந்த பஸ்ஸில் தான் போகிறானோ, சரி பத்திரமா போனால் சரி அப்படின்ட்டு அந்த பஸ் அங்கேருந்து கிளம்புற வரையுமே நம்ம ஜெக்கே அங்கே நின்று பார்த்துட்ருக்காரு. ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பொண்டாட்டி அப்படின்ட்டு ஒரு ஸ்மைலோட அந்த பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஜெக்கேவும் அவருமே கிளம்பிட்டார்.
அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜெக்கி கிளம்புனார் இல்லையா, அவர் வந்து அந்த ட்ரைனிங் ஏரியாவுக்கும் வந்துட்டார். வந்து பார்த்தா ட்ரைனிங்கெல்லாம் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. எத்தனை நாள் வந்து ஏனோ தானோன்னு பண்ணிகிட்டு இருந்த ஆள் இன்றைக்கி உழுந்து எல்லாத்தையும் பண்ணுது. நம்ம பிள்ளை பார்த்துட்டு, என்னாச்சு இந்த உனக்கு டே பையா, மண்டையில் கோளாரா, மண்டையில் அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி மண்டையை சுற்றி பார்க்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஜிமன் பண்ணுறா, ஏண்டா இதில் எல்லாத்தையும் பண்ணாதான் நல்ல ட்ரைனிங் பண்ணுடா, நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல. என்ன தத்துவம், நீ இந்த மாதிரி சொல்கிற ஆளே இல்லையே, என்னடா இப்போ சுமுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின்கெல்லாம் ஒரே டவுட்டு. இனிமேல் எல்லாம் அப்படி தான் பரா அப்படின்ட்டு நம்ம ஜிமின்னு டே ஃபுல்லாகவே நம்ம டேவை ஒரு மாதிரி வினோத பார்வை பார்த்துன்னு நம்ம ஆள் வந்து அன்னைக்கு ஃபுல்லே அந்த ட்ரைனிங்கை முடிச்சுருந்துருக்கோம். திங்கும்போதும் சரி, தூங்கும்போது லைக் ரெஸ்ட் எடுக்கும்போதும் சரி, என்ன இவன் வித்தியாசமாக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம ஜிம்மன் வந்து அங்கே வந்து ட்ரைனிங்கே பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அப்படியே முடியுது. லைக் அந்த ட்ரைனிங் செக்ஷன் ஆஃப்டர்நூன் வரையும் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஜெய்கே வீட்டுக்கு கிளம்பிட்டார். அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் வராரு. பார்த்தா அவருக்கு டே வந்து நின்றுட்டு இருந்திருப்பார் இல்லையா ஒரு இடத்துல பஸ்ஸுக்கு. அந்த இடத்த பார்த்ததுமே டே ஞாபகம் தான் வருது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைலு, இந்த மாதிரி பன்னி ஸ்மைலை போட்டுக்குன்னு கிடக்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, போயிட்டு மந்திரிச்சு போடணும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, இது நம்ம கூட்டணிக்கெல்லாம் செட் ஆகாது, இன்னைக்கு போய் ஒரு மந்திரத்தை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜிம்மு நினச்சிக்கிட்டு, சரியில்லை வாடா பையா அப்படிங்கிற மாதிரி பஸ் வந்து கையை பிடிச்சி தட்டுன்னு இழுத்துட்டு போயிட்டு பஸ்ஸில் ஏறி உட்கார வச்சுட்டு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, காதல் வந்துருச்சு. காதல் வந்துருச்சா? வந்துருச்சு. யார் மேலோட பையா? காலையில் ஒரு பையனை பார்த்தோம்ல, பையன் இல்லை என் பொண்டாட்டி. பாரா, பார்த்து ஒரே நாளைக்கு பொண்டாட்டியா? என்ஜாய் பண்ணுற பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சின்ன வந்து எதுவும் சொல்லலை, ஓகே அப்படின்ட்டு அவருமே சைலண்ட் ஆகிட்டாரு. அண்ட் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜேக்கே பார்க்குறாரு. லைக் ஃபுட் வந்து அங்கேயே அந்த ட்ரைனிங் ஏரியாவிலே கொடுத்துருந்துருப்பாங்க, மதியம் லஞ்சு அங்கேயே தான் சாப்பிடுவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அவர் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு தான் போகிறாரு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவிலலாம் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க்கு தான். நம்ம ஜெய்கேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல அப்படிங்கும்போதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வரும் இல்லையா. அந்த மாதிரி டைமில் நம்ம ஜெய்கே நம்ம டேவுடைய ஃபேஸை தான் நினச்சி பார்க்குறாரு. இல்லை என் பொண்டாட்டி என்னை நல்லா பார்த்துக்கணும் இல்லையா, நான் விளைச்சாதான். அவன் வீட்டில் இருக்கட்டும், வீட்லேயே நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி இப்போது நம்ம ஜெக்கே ஒய்ஃபாகவே திங்க் பண்ணிவிட்டு நம்ம தேவை வந்து அப்படியே அவருக்கு விருப்பம் என்ன, அவர் வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் எப்படி இருக்கும்னுட்டு அவர் திங்க் பண்ண ஆரம்பித்து அப்படியே வந்து அதை வாழவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ரொம்ப கஷ்டம் முடியல அப்படிங்கும்பொழுதெல்லாம் டேவுடைய ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல், லைக் இந்த ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஜெக்கிக்கு டேவுடைய ஃபேஸை பார்த்தாவே இருக்கிற எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். பட் ஸ்மைல் மட்டும்தான் வரும் நம்ம ஆளுக்கு. அந்த மாதிரி டேவில் அவ்வளோ லவ், அவ்வளோ அப்சஸ்ட். ஒரு அப்சஷன் அப்படிங்கிறத விட இந்த லவ்வையே வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ஜெய்கேக்கு நம்ம டேமில். அண்ட் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்போவும் நம்ம ஜெய்கே பஸ் வந்து லாஸ்ட் மினிட்டில் கடன்னு ஓடி வருவார். இன்றைக்கி பார்த்தா ஊருக்கு முன்னே பஸ் வரத்துக்கு 1/4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்னே வந்து புள்ள உட்காந்துக்குது. ஜிம்மினெல்லாம் பார்த்துட்டு ஆஹா வா வாட்டி அதிசயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, என்னடா பண்ணுற பையன் இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் பஸ்ஸும் வராது ஒன்றும் வராது, இன்னும் நேரங்குது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டேன். இல்லை போயிட்டு பேக் எடுத்துகிட்டு போ, டைம் ஆகுது இல்லை, பஸ் எவ்வளோ நேரத்துக்கு வரும் எப்போ வரும்னு தெரியாது, போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வா, இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சத்தியமாக இவனுக்கு எதுவும் மண்டக்கோளார் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் நினச்சிக்கினேன். அப்படியே நேரம் போகுது, பஸ்ஸும் வந்துருச்சு. நம்ம ஜெய்கேக்கா பஸ் நம்ம இன்றைக்கி ட்ரைனிங் பண்ண போகிறோம், அதை நல்லா பண்ணணுங்கிறது இல்லை, டே வருவான் அவனை பார்க்கணும், அந்த மாதிரி நினப்பில் தான் புள்ள வந்து இப்போ வந்துட்டுருக்கு. அதே மாதிரி டேவும் வராரு. அதே மாதிரி அழகாக யாருக்கிட்டவும் பேசலை, அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் அவங்க ஊரில் இருந்தாலும் வருவாங்க இல்லையா, அங்கிள் ஆண்டி, அந்த மாதிரி அவங்க பேசினா மட்டும் அவங்க கூட பேசிக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறாரு.
அண்ட் இதை பார்க்க பார்க்க நம்ம டே ஸ்மைல் பண்ணால் அவரும் ஸ்மைல் பண்ணுறாரு, நம்ம டே சைலண்ட்டாக இருந்தால் அவருமே சைலண்ட்டாக இருக்கார். நம்ம டே பண்ணுற குட்டி குட்டி க்யூட்டான மொமெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்டு வாங்காமல் அங்கே தான் பார்த்துட்ருக்காரு. இப்போது சொன்னார் இல்லையா, நாளைக்கு எதுவும் பின்னாடி ஏறிக்கலாம் பின்னாடி ஸ்டெப்ஸ்லன்ட்டு, அதே மாதிரி தான் நம்ம ஜெக்கி பின்னாடி ஸ்டெப்ஸில் தான் ஏறி இருந்திருப்பார். ஏறின மனுஷன் ஒரு 2 சீட்டு தள்ளி உட்காந்துக்கிட்டு முன்னாடி சீட்டு காலியாக இருந்திருக்கும் நம்ம ஜேகேக்கு முன்னாடி. இப்போ ஜேகேக்கு முன்னாடி இருக்க சீட்டில் தான் உட்காந்துட்ருக்காரு. டேவுடைய பேக் போஸ் தான் நம்ம ஜேகேக்கு நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கு. டேவுடைய அந்த சின்ன வாய்ஸ், சின்ன பசங்களுக்கெல்லாம் சின்ன வாய்ஸ் தான் இருக்கும். சின்ன பசங்க அப்படின்னு ஆக்சுவலி நம்ம டேக்கு ஏஜ் 14, நம்ம ஜேகேக்கு ஏஜ் 23. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பசங்க அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் தானே இருக்கும் நம்ம டேக்கெல்லாம். இப்போ ஜேகே அப்படின்னாக்கா அவருக்கு நல்ல ஒரு டீப் வாய்ஸ் அந்த எங்கேஜில் இருக்கும். இது வந்து குட்டி பையன் இல்லையா நம்ம டே, அதனால குட்டி வாய்ஸ் தான் இருக்குது. அவர் பேசுறதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது நம்ம ஜேகே கேட்க. இப்படியே நாட்கள் கிட்டத்தட்ட இப்போ வந்து 2 மந்த் ஆகிடுச்சு நம்ம ஜேகே டேவை பார்த்து. இந்த 2 மந்தில் நம்ம ஜேகே டேவை அப்ரோச் பண்ணலை, டேக்கிட்ட போயிட்டு பேசலை, டேக்கிட்ட பக்கத்தில் போகணும் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்கல. அவருடைய தாட்ஃபுல்லாக டேவை தூரத்துலேருந்தே பார்த்துக்கணும். அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் ஹாப்பியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் லைக் அவன் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். அவங்க வீட்டில் போயிட்டு கேட்கணும். அவங்க வீட்டில் இருக்க எல்லாருடைய சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம ஜேகே வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ 2 மந்த் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 மந்த் தான் கிட்ட ட்ரைனிங் இருக்குது நம்ம ஜேகேக்கு. அண்ட் என்னைக்கிட்டே ஒரு பெரிய ஷாக் அண்ட் சர்ப்ரைஸாக நம்ம ஜேகே பக்கத்தில் இருக்க சீட்லேயே வந்து உட்காந்துருந்துருப்பார். நம்ம டேக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் பஸ்ஸில் வர்றாங்க, நம்மளை பார்க்குறாங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தெரியல. அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார் விண்டோ சைடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அண்ட் இன்றைக்கி தான் அவர் அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துருந்துருப்பார். லைக் எங்கன்னா அவருக்கு வந்து சீட்டு கிடச்சிருந்துருக்காது. நம்ம டேக்கு ஜேகே பக்கத்தில் தான் சீட்டு காலியாக இருந்திருக்கும். நம்ம ஜெம்மின்னு வந்து கதை பேசுகிறதுக்கு முன்னாடி டிரைவர் நான் கேட்டு ஓடி போயிட்டார். முன்னாடி போய் அது பாட்டுக்கு அது ஃபுல்லாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து ஜிம்மின் எழுந்து போனதுனால அந்த சீட்டு காலியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டே ஏறி இருந்திருப்பார். டேக்கு வந்து சீட் இல்லை, அங்கே ஒன்று சீட்டு தான் காலியாக இருக்குது அப்படின்றது போய் நம்ம டே வந்து அங்கே தான் உட்காந்துருந்துருப்பார் நம்ம ஜேகே பக்கத்தில் உட்காந்ததுமே இந்த கை வந்து டச் ஆகும் இல்லையா, அவ்வளோதான் நம்ம ஜேகேக்கு அப்படியே ஃப்ரீஸ் அண்ட் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா நம்ம ஜேகே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டார் நம்ம டே வந்து பக்கத்தில் உட்காருவார் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம ஜேகே பக்கத்தில் இருக்கிறது. லைக் இந்த டேவுடைய ஸ்மெல்லே ஒரு மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. மைல்டு பர்ஃப்யூம் போட்டிருக்காரு நம்ம டே. ஸ்கூல் போனாலும் ஒரு சில பசங்களை பர்ஃப்யூம் போட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை, மைல்டு பர்ஃப்யூம். லைக் இந்த பன்னீர் ரோஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூம் தான் நம்ம டே போட்டிருக்காரு. அந்த பர்ஃப்யூம் ரொம்ப மைல்டு ஸ்மெல் நம்ம ஜேகேக்கு போகுது. ஜேகேக்கு அந்த ஸ்மெல்லு பார்த்ததுமே அவ்வளோதான், என்ன ஸ்மெல்லுடா பா, ரோஸு ஸ்மெல்லுனாக்கா இப்போ அப்போ என் பொண்டாட்டிக்கு ரோஸு சென்ட்டு தான் பிடிக்குமா, பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அடிக்கடி சைடில் பக்கத்தில் உட்காந்துருக்க நம்ம டேவை திரும்பி பார்க்குறாரு. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவுமே நோட் பண்ணுறாரு. என்ன இவர் நம்மளே நோட் பண்ணுறாரு, இதாச்சும் பார்த்துருப்பார் போல், நமக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம டே வந்து முன்னாடி பார்த்துட்ருக்காரு. பட் நம்ம ஜேகேவுடைய பார்வை நம்ம டே மேலே தான் படுதுன்னுட்டு நம்ம டே கொஞ்சமாக இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. எதுக்காக விரும்பி பார்க்குறாரு, திருடராக இருப்போமோ? சிச்சா, பார்க்க டீசெண்டாக இருக்கார், திருடர்னாக்க அப்படி இருக்க வாய்ப்பில்லை, வேறு யாரோ இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பிள்ளை நம்ம ஜேகேவை கண்டு காணாத மாதிரி அப்படியே அது பாட்டுக்கு அது உட்காந்துட்ருக்கு. இப்போ தான் பயம் ஆரம்பிக்குது எனக்கு. நம்ம ஜேகே அடிக்கடி திரும்பி பார்க்குறாருல, அது நம்மகிட்டே நல்லாவே நோட் பண்ணிட்டாரு. அண்ட் இப்படியே போயிட்டுருக்கா சடனாக பிரேக் போடுறாங்க பஸ்ஸில். சடன் பிரேக் போட்டதுமே இப்போ நின்றுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. பார்த்தா இப்போ அந்த சடன் பிரேக் போட்டதில் அந்த நின்றுட்டு கீழே விழுந்திருப்பாங்க இல்லையா, நம்ம ஜிம்மிலாம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு புள்ள சீட்லேருந்து அதுவும் கீழே டபுக்குன்னு விழுந்துருந்துருக்கோம். ஏன்னா டிரைவர் பக்கத்தில் ஒரே ஒரு சீட் இருக்கும்ல, கண்டக்டர் உட்கார மாதிரி, அந்த சீட்டில் தான் பைப்பில் உட்காந்துருக்கோம். டம்முன்னு போயிட்டு முன்னாடி இடிச்சு கீழே விழுந்துருக்கோம். முன்னாடி பார்த்தா ஒரு பஸ் அண்ட் ஒரு லாரி ரெண்டுமே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கிடக்குது. சடனாக அப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு தான் டிரைவர் வந்து பிரேக் போட்டிருந்துருப்பார். கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் இந்த பஸ்ஸும் சேர்ந்த ஆக்சிடெண்ட்டு தான். அண்ட் இப்போது அந்த பிரேக் போட்டதில் நம்ம டே வந்து முன்னாடி அதை பிடிக்கிற மாதிரி
அந்த இரும்பெல்லாம் இருக்கும் இல்லையா, கம்பி மாதிரி. அடிக்க போகிறாரு. அண்ட் இதோட இந்த பார்ட்டை நான் இங்கே முடிக்கிறேன்டா. ஓகே பாய், டேக் கேர்.